ஸோ மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ரைடில் மீட் பண்ணலாம் வாங்க. நந்தி ஹில்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு வந்து ஏர்பின் பெண்டு தாறுமாறாக வருது. செமையாக இருக்குது ஏர்பின் பெண்டெல்லாம். கொஞ்சம் பார்த்து போகணும், ஆப்போசிட்டில் வர்றவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் போகணும் நம்ம. அதுதான் இதில் ஒரு மெயின் விஷயம். ஸோ கைஸ் என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. இதோட கிளம்பி போக வேண்டியது தான். என்ட்ரன்ஸ்லேயும் டிராஃபிக்கா? இங்கே என்னடா பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்னவோ கூப்பிட்டு நிற்க வச்சு செக் பண்ணுக்கிறானுங்க, நம்மள எதுவும் செக் பண்ணலப்பா. அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அதை லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர்லி மார்னிங் வந்ததால் இங்கெல்லாம் இருட்டாக இருந்தது. அந்த அட்மாஸ்பியரே பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. ரெண்டு பக்கம் மரம் சரியாக இருக்குது பாருங்கள், அந்த ஸ்ட்ரெயிட் வியூ. இந்த லொக்கேஷனை வந்து பார்த்திங்கன்னா போன விலாகில் வந்து காமிச்சிருப்பேன். ஆனால் பட் அது ரொம்ப ஏர்லி மார்னிங் ஒரு 5-5:30 அந்த மாதிரி இருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து தைல மரம். இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி ஃபுல்லாக தைல மரம், நடுவில் ரோடு. செம்மையாக இருந்தது, சீனிக்கான வியூ. ஆனால் பட் என்னோட கோப்ரோ சூப்பராக வேலை செய்யாமல் போச்சு அந்த இடத்துல மட்டும். அதுக்கப்புறம் பேட்டரி கழட்டி மாட்டி ரெடி பண்ணி, ஐயோ இப்போ இது கூட மல்லு கட்டுறதை காட்டியும் போதும் ஆகுதுங்க. அந்த மாதிரி பிரச்சனைலாம் கொடுக்குது. எவ்வளோ அடர்த்தியான மரங்க பாருங்களேன், ரோட்டுக்கு நடுவில் ஃபுல்லாக மரங்க தான். ஸோ இதை வெட்டாமல் மெயின்டைன் பண்ணுறாங்களே, அது வரைக்கும் இவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன். ஸோ இதே மாதிரி நம்ம ஊர்லேயும் பண்ணாங்கன்னா எல்லா ஏரியாலையும் மரங்க இருக்கும். ஃபைனலாக இப்போது நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணி கோலார் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ கோலார் தாண்டி நம்ம ஆம்பூர் டைரெக்ஷன் தான் போக போகிறோம். ஆம்பூர் டைரெக்ஷனில் போயிட்டு அப்படியே சென்னை போயிடலாம். காஞ்சி போனாலும் டிசைன் சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஒரு மாதிரி ரெடி பொம்மை மரம் மாதிரியே இருக்குது பாருங்களேன் காஞ்சி போய். அப்போது நல்லா தான் இருக்குது. அடா இந்த மாதிரி ரோடை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. ஃபுல்லாக புளிய மரம், நடுவில் ரோடு, செம்ம கூலிங்கு. ஆனால் இந்த ரோட்டில் நீங்கள் நைட்டில் வந்தீங்க குளிர்லேயே செத்துற வேண்டியது தான், அந்த அளவுக்கு குளிருது. எவ்வளோ அனல் அடிச்சுது இப்போ பாருங்கள். ஒன்றுமே இல்லை, சுத்தமாக அந்த அனலே தெரில, கூலிங்காக இருக்குது இதுக்கு நடுவில் ட்ராவல் பண்ணுறப்போ. ஃபைனலி ஆம்பூர் வந்தாச்சு. ஆம்பூர் வந்துட்டு ஆம்பூர் பிரியாணி சாப்பிடாமல் போனால் ஆம்பூர் மக்கள் என்னை திட்டமாட்டாங்களா? ஸோ அதனால் பிரியாணி சாப்பிட்டு தான் போகிறோம். நேராக போகிறோம், பிரியாணி சாப்பிட்றோம். நம்மளோட ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இனி சாப்பிட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியது தான்.
ரைடில் கண்டினியூ ஆச்சு. பிரியாணியை கிளம்புனா அனல் அப்படி பற்றிக்குது. சரியான வெயில் ஆம்பூரில். ஐயோப்பா செம்ம வெயில். சென்னையே பரவாயில்ல போலுக்குது. ஆம்பூர் கொளுத்துன்னு கொளுத்துது. ஸோ கொஞ்சம் தூரம் போயிட்டு எங்கன்னா ஒரு இடத்த நல்லா பார்த்து ரைடிங் ஜாக்கெட் வேறு மாட்டணும். இப்போ சென்னை போகிறதா இல்லை அரக்கோணம் போகிறதா அப்படின்ற ஷெட்யூலை வந்து இன்னொரு 10 நிமிஷத்தில் ஃபிக்ஸ் பண்ணணும். பிரியாணி சாப்பிட்டாச்சு. மறுபடியும் ரைடிங் க்ளவுஸ், ரைடிங் ஜாக்கெட், ரைடிங் கேஸை போட்டாச்சு. இப்போது ஷெட்யூல் சேஞ்ச் டு டைரக்ஷன் அரக்கோணம் டைரக்ஷனில் போக போகிறோம். சென்னைக்கு போக போகிறதில்ல. இங்கேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 126 கிலோமீட்டர் மட்டும்தான். அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 ஹவர்ஸில் போயிடலாம் அப்படின்ட்டு கூகுள் சார் சொல்கிறாரு. 1:40 ஆகுது. எப்படியோ வந்து ஒரு 2:40, 3:40, 3:30லேருந்து 3:40க்குள்ளே போயிடலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த டைமு. ஸோ இப்போ அந்த டைரக்ஷன் நோக்கி தான் போய் கொண்டு இருக்கிறோம். ஸோ நம்ம இந்த சென்னை ட்ரிப் கிடையாது, இப்போ அரக்கோணம் ட்ரிப்பாக மாறிடுச்சு. ஸோ இந்த ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு டோல் பள்ளிகுண்டா டோல் பிளாசா. இந்த சென்னை டு பெங்களூர் ஹைவேலேயே ரொம்ப அதிகமான டோல் சார்ஜஸ் இருக்கிற ஒரு டோல்னால் இது தான். ஏன் அப்படின்னா காருக்கு வந்து டபுள் வந்து 180 ரூபா, சிங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 90 ருபீஸ். நம்மளுக்கு முன்னாடி ஒரு பிரதர் போயிட்டுருக்காரு. அவர் ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா நம்மளை சேஸ் பண்ணி ரேஸுக்கு வான்ற மாதிரி ஓடிட்டுருக்காரு. இப்போ பிரச்சனை என்னென்னா அவர்கிட்ட ஒரே ஒரு ரைடிங் கியர் கூட இல்லை. பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் கூட இல்லாமல் கிட்டத்தட்ட 80-75 வந்து ஓட்டிகிட்ருக்காரு. ஏதோ ஒரு சின்ன மிஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கும்ன்றது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இதுதான் பிரச்சனையே இங்கே. ஸோ வேலூர் தாண்டி டுவர்ட்ஸ் இந்த ஆற்காடு டைரக்ஷனில் வரப்போ ஐயோ வெயில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. வேறு லெவலில் இருக்குது வெயில். அனல் காற்றிட்டு அடிக்குது. அடுத்த மாதம் பாருங்கள் இந்த ரோட்டில். அடுத்த மாதம் நீங்கள் அதுக்கு அடுத்த மாதம்லாம் வந்தீங்கன்னா 6 மரம் இருக்கும் இந்த வெயில். என்ன நடக்குமோ தெரியல. நடுவில் மழை பெஞ்சால் சரி, மழையும் பெய்ய மாட்டேங்குது. வெயில் காலத்தில் மழை பெய்யும். அதான் எங்கள் பிரச்சனை. வழியாக இந்த ரைடில் 2வது டோலும் கிராஸ் பண்ண போகிறோம். இது என்ன டோல்னு பார்த்தீங்கன்னா சின்ன சமுத்திரம், அதாவது ராணிப்பேட்டைக்கு முன்னாடி வரும். சின்ன சமுத்திரம் டோல் பிளாசான்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் இதான் நம்மளோட கடைசி டோல் பிளாசாவாக இருக்கும். ஏன்னா நம்ம போகிறது வந்து சென்னைக்கு கிடையாது, அரக்கோணம். அதனால் வந்து கடைசி டோல் பிளாசாவும் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ ஹைவேலேருந்து லெஃப்ட் கட் பண்ணியாச்சு. பணப்பாக்கம், நெமிலி. ஸோ அந்த ரூட்டில் ஒரு சின்னதாக வாட்டர் பேக்கும் எடுத்தாச்சு. ஸோ இங்கேருந்து டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 32 கிலோமீட்டர்ஸ் மட்டுமே. அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் வாங்க. கண்ணு அப்படியே ஜிவ்னு வலிக்குது. ஸோ கைஸ், நந்தி ஹில்ஸ்லேருந்து இப்போ நம்ம அரக்கோணம் அந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா வர்ற வழியிலே வந்து கோப்ரோ 2 வாட்டி வந்து கோளாறு கொடுத்து 2 வாட்டியும் பேட்ரி சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு. வீட்டுக்கிட்ட வரவே ஒரு சொட்டு பர்சன்டேஜ் கூட இல்லாமல் ஃபுல் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இதை கூட வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மொபைலில் தான் கேப்சர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட இந்த vlog நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக், கமெண்ட், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அன்டில் தென் ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு ரைடில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் கூடிய விரைவில். பாய்.